சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சோபகிருது வருஷம் மாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமையா ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் மாத பயிற்சிகள் பண்ணுறோம். அதே போல் கிரக பயிற்சிகள், பெரிய கிரக பயிற்சிகளான ராகு கேது மற்றும் குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி ஒவ்வொரு பலன்களும் நம்ம போடுறோம். அதே மாதிரி இந்த மாதம் நாம் பார்க்க போகிறது வருகின்ற நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம். அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது 13/2/2024 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தான் மாசி மாதம் பிறக்குது. இந்த மாசி மாதம் எது வரலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க 13/3/2024 வரலும் ஆங்கிலத்துக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா. மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். தொழிலில் மிகப்பெரிய வெற்றி, லாபத்தில் பெரிய ஏற்றம், திருமண யோகம் வந்தாச்சு. சித்திரையில் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் உண்டு. திருமணம் கன்ஃபார்ம் ஆகிடும். ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் நிச்சயமாக மாசி மாதத்தில் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் அரசாங்க கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் மருத்துவ செலவுகள் உண்டு. 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷம். ராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தீர்க்கமான ஒரு சிந்தனை இருக்கும். வெற்றிகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்துல உச்சம் பெறுறதும் அவர் மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனாலையும் பெரிய ஏற்றம். இந்த மாதம் மொத்தமே உங்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். நீங்கள் நினைத்த காரியம், தொழிலில் இவ்வளவு நாள் சங்கடங்கள் இருந்தது, நினைத்ததை நினைத்த இடத்தில் நினைத்தபடியாக தொழிலில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் சூரிய பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிற 5ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 11ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கார். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமணம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரப்போகிறது. வெளிநாட்டிலிருந்து பார்த்தீங்களேனால் உங்களுக்கு அதாவது இந்த கடல் வாணிபம் பண்ணுறவங்களுக்கு, அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம். மருத்துவ உபகரணம் விற்கிறவங்க, மருத்துவ சம்பந்தமாக எந்த ஒரு டாக்டரோ இல்லைன்னா யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் அமையிறது. இந்த மாசி மாதத்தில் புத பகவானும் சுக்கிர பகவானும் எந்த அளவுக்கு இந்த மாசி மாதத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி நல்லதை கொடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம ஐயா ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதம் பிறக்கும்போது ராசிநாதனான செவ்வாய் ராசியிலேருந்து 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று அவரே ராசியை பார்க்குறாரு. எப்போ ராசிநாதன் ராசியை பார்க்குறாரோ அப்போவே சொந்த முயற்சி, அதாவது சுய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதை தவிர பார்த்தோம்னாக்க அங்கே உள்ள பிரகஸ்பதி பகவானையும் அங்காரகன் பார்க்குறார். இது கிட்டத்தட்ட நம்ம குரு மங்கள யோகத்தோட இந்த மாதம் பிறக்குது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். அதே போல் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் சிவில் ஓரியன்டேஷன் செய்யக்கூடியவர்கள், அதாவது கட்டட வேலை பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸு, ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸு, இவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்கள் மிக வசதியான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். இதை தவிர நம்ம பார்க்கும்பொழுது இந்த செவ்வாயுடைய பார்வை 7ஆம் பார்வையாக அவர் உங்களுடைய ராசியுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடம் அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் லோயர் எஜுகேஷன் அப்படிம்போம். அப்போ இதுவரை
இந்த மேஷராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு இதுவரை படிப்பில் இருந்த தடங்கல்களும் தாமதங்களும் ஞாபக மறதியும் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் விலகக்கூடியது. அதே போல் செவ்வாயுடைய பார்வை 10ஆம் பார்வை 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்க்கறது அப்படின்றது இதுவரை திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த திருமணம் கைகூடி சந்தான பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பேரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்றது சூரியன், செவ்வாய், சுக்கிரனை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ஆம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம். இதுவரை உத்தியோகம் கிடைக்காதவங்களுக்கும் சுயதொழிலில் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கும் விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம்னு சொல்லலாம். இதை தவிர மேஷத்திலேயே பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார். குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்குறார். உயர்கல்வியான ஐஐடி, ஜேஇஇ, நீட் எழுதக்கூடிய மேஷராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதே போல் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று படிப்புக்கு சம்பந்தமாக ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எந்த நாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த நாட்டுக்கு பிஆர், விசா மற்றும் கிரீன் கார்டு இதில் தடைகளும் தாமதம் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இதை தவிர இந்த மேசராசிக்கு இந்த மாசி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் உள்ளது அப்படின்றத நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக 2 பேருமே விவரமாக எடுத்து சொல்லிட்டீங்க. இப்போ இந்த மேசராசிக்காரர்களுக்கு 1, 5, 9 குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்றுங்கிறது அதாவது 1, 5, 9ங்கிறது திரிகோணம். அந்த திரிகோணாதிபதிகள் 1 குடையவர் 10ஆம் இடத்துல ஒரு கேந்திரம் ஏறி இருக்கார். அதேமாரி 9 குடைய ஒரு திரிகோணாதிபதியாகிய குரு பகவான் 1லேயே இன்னொரு திரிகோணம் ஏறி இருக்கார். அதேமாரி 5 குடைய சூரிய பகவான் 11ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய வீட்டையே 7ஆம் பார்வையில் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அதேமாதிரி குரு பகவானும் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அதேமாதிரி செவ்வாய் பகவானும் 8ஆம் பார்வையில் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 3 பேருடைய திரிகோணாதிபதிகள் 3 பேருமே 5ஆம் இடத்தை 3 பேருமே பார்க்கிற காரணத்தினால இப்போது இவங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், குழந்தை பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த 5ஆம் இடத்தை. அப்போ இந்த பூர்வ புண்ணியம் வலுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ இந்த பூர்வ புண்ணியத்தில் அதாவது உங்களுடைய முன்னோர்கள் வச்சுட்டு போன சொத்துக்களில் இருந்தோ இல்லை அவங்க தேடி வச்சுட்டு போனதுகளில் உங்களுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ தெரியக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சி ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுருங்களேன், அது உங்களுக்கே தெரியாது, டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறது தெரியாது, அவர் தாத்தா வாங்கி வச்சுட்டு போனாருன்னு தெரியாது. அதெல்லாம் இப்போ புதையல் மாதிரி கிளம்பி வரக்கூடிய காலமாக இருக்கக்கூடிய காலம். அதையும் நீங்களும் அது உங்களுக்கு அது தானாக அது எப்படியோ உங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதேமாதிரி உங்களுடைய குலதெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வரக்கூடிய காலங்கள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் போயிட்டு வந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். அதேமாரி செவ்வாயோட பார்வை 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால, ஐயா 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால சொன்னாங்க, படிப்பு சம்மந்தம்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் பூமி சம்மந்தமாக இந்த நேரத்தில் வாங்கிறதுக்கோ இல்லை இப்போ ஒன்றை கொடுத்துட்டு ஒன்றை வாங்கிறதுக்கோ உண்டான காலமாக இருக்கக்கூடிய காலமாக அமையும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனும் சரி, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானாதிபதியான குரு பகவானும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம். 5ஆம் இடத்தின் அதிபதி 5ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு. அதாவது இவ்வளவு நாளாக குழந்தை பிராப்தம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் மருத்துவ ட்ரீட்மெண்ட், அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலியமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா செவ்வாய் பகவானும் பார்க்குறார், சனி பகவானும் 5ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் சிறு சிறு தடங்களுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், புதுசாக கடன் வாங்கிறத இல்லாத நிலைமை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் எந்தெந்த நாட்களை தவிர்க்கணும், என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம்.
சார் ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இதில் வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் வந்து இந்த மாசி மாதேலரை உங்களுக்கு 19, 20, 21 ஆகிய நாட்கள் வருது. அதாவது 19 சனிக்கிழமை, 20 வந்து ஞாயிற்றுக்கிழமை, 21 திங்கட்கிழமை. இந்த 3 நாட்கள்லையும் இதில் வந்து இங்கிலீஷ் தேதிக்கு வந்து 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி. 4ஆம் தேதி 11:30 மணி வரைக்கும் இருக்கிறது. இந்த நாட்களில் பிரயாணங்கள் செய்கிறத தவிர்க்கிறது நல்லது. வெளியூர் வெளிநாடு போகிறத தவிர்க்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். ஆக இந்த மாதம் உங்களுக்கு வந்து ரொம்ப எல்லாருமே 5ஆம் இடத்தை பார்த்துட்ருக்கிறதுனால அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு அவசியம் இந்த மாதம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அதனால் வந்து உங்களுக்கு சிறந்த நன்மைகள் அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஐயா, இந்த மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் இந்த மாதமான மாசி மாதத்தில் திருமணம் கைகூட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியக்கூடிய காலம். புதிய வேலை கிடைக்கும், வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு. திருமணமாகி ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறவாளுக்கு குழந்தை பிராப்திக்காக பார்த்துட்டு இருக்கவாளுக்கு குழந்தை பிராப்தி கிடைக்கும். இருந்தாலும் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், எடுத்த தொழிலில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். எல்லா விஷயத்திலையும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதும் அவரோடு சேர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் சேர்ந்து இருக்கிறது விசேஷம். அதாவது சனியும் சூரியனும் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது உயிர் காரகத்தை கெடுக்குமே தவிர பொருள் காரகத்தில் பெரிய ஏற்றத்தை நிச்சயமாகவே கொடுக்கும். உங்களுக்கு நிச்சயமாக பார்த்தேனால் தொழிலில் அபரிமிதமான ஏற்றமும் பணவரவிற்கு பஞ்சமும் நிச்சயமாக இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. ஏன்னா 7ஆம் இடத்தை வந்து செவ்வாய் பார்க்கறது, அப்படி 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறது அந்த அளவு விசேஷம் இல்லை 7ஆம் பார்வையில். அதனால் வந்து தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பிராப்தம் உண்டு. மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த மேஷராசிக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலம் இந்த மாதம். அதாவது ஜாக்பாட் அடிக்கிறது ரொம்ப நாள் கழித்து இப்போ வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான மாதமாக இந்த மாசி மாதம் அமைய போகிறது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ரிஷபராசி நேயர்கள் கார்த்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களும் கொண்டது ரிஷபராசி நேயர்கள். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அதனால் புத்திர பாக்கியத்துக்காக வேண்டுவர்களுக்கு கொஞ்சம் தாமதப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக இந்த சூரியனும் சனி பகவானும் 10ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குறாங்க. அதேமாதிரி செவ்வாய் பகவான் 9ஆம் வீட்டில் இருந்து 8ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குறாங்க. இந்த பார்வைகள் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு புதிய மனை வாங்கிறதுக்கு உண்டான யோகங்களோ இல்லை கட்டின வீடை வாங்கிறதுக்கு உண்டான யோகங்களோ வரக்கூடிய காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்கிறது. அதில் குரு பகவானும் வந்து 5ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்த்துருக்கார். அப்போ இவ்வளவு பேரும் 4ஆம் இடத்தை பார்க்குற காரணத்தினால வண்டி வாகனம் இதெல்லாம் புதிதாக மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், புதிய வீடுகள் அமைச்சிக்கிறதுக்கும் புதிய மனைகள் வாங்கிறதுக்கும் உண்டான யோகங்கள் அதிகமான காலகட்டமாக இருக்குது. மேற்கொண்டுள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. ஐயா நல்லா தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க ஐயா. ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே ராசிநாதன் வலுவாக இருக்கணும். ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்துல மாதம் பிறக்கும்போது இருக்கார். அப்போ எப்போ ராசிநாதன் 9ல் இருக்கிறாரோ, ஒரு திரிகோணத்தில் இருக்கிறாரோ, அப்போ இந்த மாதம் தொடங்கக்கூடிய நாட்களே வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக வெற்றி சொல்லலாம். சரி, இது யாருக்கு வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு? நம்ம எப்போதுமே சுக்கிரனை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கலைத்துறை தொடர்புடையவங்களுக்கு சொல்லுவோம். இதுவரை ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு, சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள், அதே போல் பின்னாடி இருந்திருக்கக்கூடிய கேமராமேன், அதே போல் லைட்ஸ்மேன், இவங்க எல்லாருக்குமே கடந்த மாதங்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே சுயமுயற்சினால் வாய்ப்பு கிடைக்கும். சரி, வாய்ப்பு எப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னாக்க ராசிக்கு 11ல் ராகு பகவானும்
இருக்கார். அப்போ வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளில் இந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி கடந்த காலகட்டங்களில் உள்ள கடன்களை அடைக்கிற அளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், தொடர் முன்னேற்றம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று. அதுக்கு அடுத்தது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் 9ஆம் இடம்ன்றத உயர்கல்வி அப்படிம்போம். இந்த ரிஷபராசியில் பிறந்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, அதே போல் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் மற்றும் பிஹெச்டி போன்ற உயர்கல்விகளுக்கு போராடக்கூடியவங்களுக்கு, அதாகப்பட்டது எக்ஸாமில் போராடி மார்க் வாங்க முடியுமா, இந்த மாதம் எழுதக்கூடிய தேர்வில் நல்ல மார்க் வாங்க முடியுமா, நல்ல மார்க் வாங்க முடியும். அதே போல் உங்களுடைய போராட்டத்திற்கு வெற்றி கிடைக்குமா, வெற்றி கிடைக்கும். நீங்கள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் உள்ள நீங்கள் விரும்பின யூனிவர்சிட்டியில் கிடைக்குமா, கிடைக்கும். அதே போல் நீங்கள் விரும்பின கல்லூரியில் கிடைக்குமா, கிடைக்கும். சரி, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப நாளாக விசா இல்லாமல் இருந்தாங்க, பிஆர் இல்லாமல் இருந்தாங்க, க்ரீன் கார்டு இல்லாமல் இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாமே இந்த மாசி மாதம் தொடங்கக்கூடிய நாட்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ராசிநாதன் 9ல் இருக்கார். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 4ஆம் இடம் அப்படின்றது லோயர் எஜுகேஷன் அப்படிம்போம். லோயர் எஜுகேஷன் அப்படின்றது அடிப்படை கல்வி. அடிப்படை கல்வியில் இதுவரையிலும் தடுமாற்றத்தில் இருந்து ஞாபக மறதியில் இருந்த அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த காலகட்டங்களில் ஞாபக மறதி நல்லா இருக்கும். இந்த காலகட்டங்களில் எக்ஸாம் எழுதக்கூடிய காலகட்டங்களில் நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். சரி, அடுத்தது ராசிக்கு 11ல் கோதண்ட ராகுவாக இருக்கார். ராகுக்கு இடம் கொடுத்த குரு பகவான் இருக்கிறதுனால குருவுடைய வேலையை அந்த ராகு செய்யணும். அப்போ இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகுமா, உண்டாகும். அதே போல் லாயர் அப்படின்னா நம்ம சில என்ன சொல்லுவோம், லையர் அப்படிம்போம். சனியோடைய பார்வை குருவுக்கு படுறதுனால அவங்களுக்கு இந்த லாயர், அதாவது சட்டக்கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக சட்டத்துறையில் பெரிய ஆட்களாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வாதாடும் திறமை அதிகமாகி இவங்க ஜூனியர் லாயராக இருந்தவங்க சீனியர் லாயராக வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. அப்போ மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சுக்கிட்டு இந்தந்த பலன்களை சொல்கிறோம். இதை தவிர இப்போ வேகமாக செல்லும் கிரகங்களான சுக்கிர பகவான் இருக்கிற இடத்தையும் அங்கார பகவான் இருக்கிற இடத்தையும் அவருடைய பார்வைகளை பற்றியும் நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 7-12க்கு உண்டானவர். அவர் 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போகிறதுனால இந்த மாதத்தில் வெளிநாட்டு யோகம் நிச்சயம் உங்களுக்கு வந்தாச்சு. வெளிநாட்டுக்கு போக வேண்டிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 6ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல போயிருக்கார். 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அதாவது உங்களுடைய புதிய வேலை, அதாவது செய்யக்கூடிய வேலையை பொறுத்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய, நிர்பந்தம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 12ஆம் இடமும் சுபத்துவத்தில் குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக அங்கே வெளிநாட்டுக்கு போய் அங்கே தங்க வேண்டிய காலகட்டமாக இந்த மாதம் நிச்சயமாக அமைகிறது. இதை தவிர பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல போய் சுக்கிர பகவான் 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார். அதனால் போட்டித் தேர்வின் மூலியமாக வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு, அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன், அதாவது எம்எஸ் படிக்கிறது, இந்த மாதிரியான போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய வேண்டிய மாணவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ராசிநாதனே 9ஆம் இடத்துல இருக்கிறது. செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதன் மூலியமாக தந்தையின் மூலியமாக உங்களுடைய குல சொத்துக்கள் நீங்களும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான், அவர் உச்சம் பெற்று 9ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக சொத்து, அவருடைய சொத்தில் ஒரு பகுதி உங்களுக்கு வர வேண்டியது இந்த மாதத்தில் நிச்சயமாக சேரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் புத பகவானும் 10ஆம் இடத்துல, சூரிய பகவான் 10ஆம் இடத்துல திக்பலம் அடைஞ்சிருக்கிறது பெரிய விசேஷம். சூரிய பகவான் 10ஆம் இடத்துல இருந்து திக்பலம் அடைகிற, சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தீங்கன்னா புதுசாக உங்களுக்கு அசைன்மெண்ட் வரும். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு புது அசைன்மெண்ட்டை ஏற்படுத்துவார். உங்களுக்கு பதவியில் பெரிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது சூரிய பகவானும் அங்கே போய் உட்காந்துருக்கார். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 2ஆம் அதிபதியும் போய் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த மாதம் எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு இருக்குது. எதை எடுத்தாலும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்குது. அதை தவிர உங்களுக்கு திருமண பாக்கியம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. ஏன்னா சுக்கிரனை வச்சும் குருவை வைத்தும் தான் திருமணத்தை பற்றி சொல்லுவாள்.
உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி வந்து சுக்கிரனோட சம்பந்தம் அதீத சுபத்துவம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ராசிநாதனே 9ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறது பெரிய விசேஷம். தந்தையின் மூலியமாக பெரிய அனுகூல்யம் வரும். திருமண யோகம் நிச்சயமாக இருக்குது. நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு பெரிய யோகம் கிடைக்கக்கூடும். திடீர் ராஜயோகம் வரும். ஏன்னா 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போய் உட்கார்றது பெரிய ஏற்றம். 8ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல அதாவது 8ஆம் அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானமான 12ஆம் இடத்துல போய் உட்கார்றதன் மூலியமாக பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வெளிநாடு போய் அதீதமாக சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமும் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய காலகட்டமும் இப்போ வரப்போகுது. சரி, இந்த காலகட்டத்தில் எந்தெந்த நாட்களை தவிர்க்கலாம், என்னென்ன எளிகர பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம். ஐயா ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இப்போது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து மாசி மாதம் 21, 22, 23, அதாவது 4ஆம் தேதி, இங்கிலீஷுக்கு வந்து 4, 5, 6, 4ஆம் தேதி 11:30 மணிக்கு மேலே அவங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இந்த சந்திராஷ்டமம் நடைபெறும் காலத்தில் வந்து புதிதான முயற்சிகள் எதுவும் தேவையில்லை, செய்ய வேண்டாம். அதை வந்து தவிர்த்துட்டு வேறு நாளாக தேடிக்கிறது நல்லது. அது மாதிரி பிரயாணங்கள் அவசியம் இல்லை, ஏன்னா பிரயாணங்களும் செய்ய வேண்டாம். இந்த நாட்களை தவிர்க்கிறது மிக மிக நல்லது. மேற்கொண்டு இந்த மாதத்துக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாங்கிறத நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. ஐயா நல்லா தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க. எப்பொழுதுமே ரிஷபராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லாமல் இருந்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் தாமதமாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த தாமதத்தை தவிர்க்கணும் அப்படின்னாக்க ரிஷபத்தோடைய அதிபன் சுக்கிரனுக்கு அதிபதி மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள மகாலட்சுமி கோயிலுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த ஹோரை அப்படின்றது வெள்ளிக்கிழமை காலையில் வர ஃபஸ்ட்டு ஹோரை சுக்கிர ஹோரை. அப்போ அந்த சுக்கிர ஹோரையில் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு 3 நெய் தீபம் போட்டு 9 முறை வலம் வாங்க. இதை தவிர இன்னொரு எளிமையான பரிகாரம் இருக்குது. மகாலட்சுமி வரணும் அப்படின்னாலே துளசி செடி வீட்டில் வச்சுட்டு துளசி செடிக்கு டெய்லி கற்பூரமும் ஊதுபத்தியும் காமிச்சிட்டு துளசி செடியை 9 முறை வலம் வந்தீங்கன்னாலே அந்த மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும். செல்வம் இல்லை அப்படின்னு சொன்னால் யாருமே எதுவுமே இல்லை அப்படிம்போம். செல்வம் சேரணும் அப்படின்னாக்க துளசி செடி வச்சு துளசி செடிக்கு ஒவ்வொரு நாளும் சந்தனம் குங்குமம் வச்சு ஊதுபத்தி கற்பூரம் தீபம் வைத்துட்டு வந்தீங்கன்னாலும் இந்த பிரச்சனைகள், வரக்கூடிய பிரச்சனைகள், வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகும். இதை தவிர ரிஷபராசிக்கு மொத்தமாக கன்க்ளூஷன் என்ன இந்த மாதத்தில், மாசி மாதத்தில் அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் மிகவும் யோகமான காலம். ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு. எதையுமே கற்பனை கூட பண்ண முடியாத அளவிற்கு ஒரு பெரிய வருமானம், பெருத்த லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய பதவி, அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. சித்திரையில் கல்யாணம் பண்ணிடலாம். நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். பண வருமானத்திற்கு நிச்சயமாக தடங்கள் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் தந்தையினுடைய உடலில் நல்ல ஒரு ஏற்றம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. தாயின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இதை தவிர இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் சோபகிருத்து வருஷம் பெரிய ஏற்றமான பொன்னான மாதமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பான மிதுனராசி அன்பர்களே, இப்போ மாசி மாதத்திற்கு உண்டான பலனை பார்க்க போகிறோம். இந்த மிதுனத்துக்கு அதிபதி அப்படின்றது புத பகவான். புத பகவானை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்க அறிவுக்காரகன், ஞானக்காரகன், அனலைஸ்காரகன், கல்விக்காரகன் அப்படின்னு எல்லா விதத்துலையும் சொல்லலாம். புதனை பொறுத்தளவுக்கு வலுப்பட்டிருந்தாலும் அவர் நல்ல காரியங்களை செய்வார். அவர் நீச்ச நிலையை அடைஞ்சிருந்தாலும் நல்ல செய்வார். மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலும் நல்ல நிலையை செய்வார். அப்போ இருக்கிறதுலேயே மிக சிறப்பான கிரகம் அப்படின்றது புத பகவான். அப்போ இந்த மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள்லேயே உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. சரி, 9ஆம் இடத்தோட ஓனர் யார் அப்படின்னா சனி பகவான். அவரும் கூடவே இருக்கார். அது கூட ஆத்மகாரகனான சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கார். அப்போ 9ஆம் இடம் ஒருத்தருக்கு வலுப்பெறுது அப்படின்னு சொன்னாக்களே அவங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அவனுடைய தகப்பன் செய்த கொண்ட
தொழில்களை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள், தகப்பன் விட்ட இடத்துலேருந்து அந்த தொழிலை மேன்மை அடையக்கூடிய காலகட்டங்கள். அதை தவிர 9ஆம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் உயர் கல்வி அப்படின்றது. அதே போல் இத்தனை நாள் வேலையில் நான் தனியார் நிறுவனத்தில் இருந்துகிட்டு இருக்கிறேன், எனக்கு இது கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுல நல்ல பதவி உயர்வோடு கிடைக்குமா அப்படின்னு போராடிட்டு இருக்கிற அரசு வேலைக்காக போராடி கொண்டுகிட்டு இருக்க மிதுன ராசிக்காரர்களுக்கு அரசு தொடர்புடைய வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இதை தவிர உயர்கல்வியான ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், பிஹெச்டி போன்ற உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ஏற்றமான மாதம். உயர்கல்விக்கு உண்டான கிரகம் புதன், அவர் அங்கேயே இருக்கார். அதுக்கு அடுத்தது சனி பகவான் அங்கேயே இருக்கார், சூரிய பகவானும் அங்கேயே இருக்கார். அப்போ வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒன்றாச்சு. அதுக்கு அடுத்தது 2 லாபஸ்தானாதிபதியான 11ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவோம். அங்கே தனக்காரகனான குரு பகவான் இருக்கார். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். இப்போ வியாபாரம் செஞ்சிட்ருக்கிற மிதுனராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய வாய் சாமர்த்தியத்தினால பழைய பொருட்கள், தேங்கி இருந்த பொருட்கள் அத்தனையும் வியாபாரமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் தேங்கி போடிச்சு சாமி, நான் ஸ்டாக் எடுத்து வச்சுருந்தேன், அது வியாபாரமே ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மிதுனராசியை சேர்ந்த வியாபாரிகளுக்கு தன்னுடைய வாக்கு சாமர்த்தியத்தினால பழையன கழிதலும் புதியன புகுதலும், பழைஞ்சிருக்கிற ஓல்டு ஸ்டாக்கெல்லாம் போயிட்டு புதிய ஸ்டாக் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு கடையை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், கடையை ஃப்ரான்ச்சைசி வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அது வாய்ப்புகள் கூடும். இதை தவிர 6ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் இருக்கிற இடம் 8ஆம் இடத்துல இருக்கார். நல்லதா அப்படின்னா நல்லது. அப்போ இது எது விதத்தில் நல்லது அப்படின்னா, உங்களுக்கு சிறந்த விசுவாசமான தொழிலாளி கிடைப்பாங்க. எப்பொழுதுமே முதல்ல போட்டுட்டு நம்ம உட்கார்ந்துருந்துக்க முடியாது. நமக்கு உண்மையான விசுவாசம் உள்ளான தொழிலாளி இருந்தாங்கன்னாக்கு தான் நம்ம தொடர் வெற்றி பெற முடியும். அப்போ இந்த மாசி மாதத்தில் கண்டிப்பாக வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் நல்ல விசுவாசமான தொழிலாளி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போ தொழிலாளி கிடைச்சிட்டனாலே வியாபாரத்தில் தொடர் முன்னேற்றம். சரி, அதே போல் ஃப்ரான்ச்சைசி போடணும், என்னுடைய உற்பத்திகள் எல்லாத்தையும் பல ஃப்ரான்ச்சைசி போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் ஃப்ரான்ச்சைசி கிடைக்கும். இதை தவிர இந்த மிதுனராசியை சேர்ந்தவங்க உற்பத்தி செய்கின்ற பொருட்கள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஏன் அப்படின்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். 10ஆம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் ஜீவனஸ்தானம் அப்படின்றோம். அந்த ஜீவனஸ்தானத்துக்கு உண்டான குரு 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல வளமான காலகட்டங்கள். சரி, அதே போல் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, வேலை தேடிட்டு நானும் இத்தனை நாள் இருந்துக்கிட்டு இருந்தேன், நான் படித்த படிப்புக்கு எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு வேலை தேடுறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் விருப்பப்பட்ட படிப்புக்கு தொடர்புடைய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ பகுதிர மாதத்தை பொறுத்தளவுக்கு மிதுன ராசிக்கு மாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா? ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம். சரி, அடுத்தது பார்த்தோம்னாக்க என்ன அப்படின்னாக்க, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் ஞானக்காரகன் இருக்கார். ஞானக்காரகன் 4ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் 4ஆம் இடம்ன்றது மாத்ருஸ்தானம் அப்படிம்போம். தாயாரோடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன ப்ராப்ளம் வந்தால் கூட உடனே உங்கள் குடும்ப டாக்டரை பார்த்து உடனே அதை க்யூர் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னு சொன்னால் அது தொடர் வியாதி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்தது இந்த காலகட்டங்களில் மாசி மாதத்தில் மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இவங்க இந்த மாதத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு என்னென்ன உயர்வான மாற்றங்களை தருவார் அப்படின்றது நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாதத்தில் 9ஆம் இடத்தில், அதாவது தந்தை காரகனுக்கு உண்டான ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடம். 9ஆம் இடம் சூரிய பகவான் இருக்கிறது அந்த அளவு சிறப்பில்லை. தந்தைக்கு உடல் நலத்தில் சற்று கேடு வரும். ஏன்னா சனி பகவான் ஆட்சி பெற்று இருந்தாலும் சூரியன் சனி சேர்க்கையின் மூலியமாக மிதுனராசிக்காரர்களின் தகப்பனாருக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பாக்கியஸ்தானம் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான பாக்கியங்களும் நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் உயிர்காரகத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கு. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது.
குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறது நல்ல ஒரு விசேஷம். அவரே வந்து 7ஆம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா திருமணத்திற்கு நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக இந்த மாசி மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 9ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக பாக்கியம் கிடைக்கும். இருந்தாலும் சிறு சிறு தடங்களுக்கு பிறகே அந்த பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். புதனும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால ரெண்டுமே நண்பர்கள் அப்படின்றதுனாலையும் அதன் மூலியமாக பார்த்தீங்களேனால் உங்களுக்கு உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய அதாவது ஃபோக்கஸ், நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் தாயின் உடல்நிலையில் வரலாம். அதனால் ஐயா சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்தில் இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் உச்சம் பெறதுனால புதிய வேலை கிடைக்கும். வேலையும் வீட்டை விட்டு வெளியில் சென்று மறைந்திருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போய் அந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மிதுன ராசிக்காரர்கள் எழுத்து கலைஞர்கள், தட்டச்சர்கள், அதை தவிர வந்து இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, பிரிண்ட் மீடியாவில் இருக்கவங்க, இந்த அதை தவிர வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். இந்த சண்டை பயிற்சியாளர்கள், இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸு, சிஜி இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் இருக்குது. புதிய வேலை கிடைக்கும். வேலையும் வீட்டை விட்டு இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் செல்ல வேண்டிய காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா ராசிநாதன் அப்படின்னு சொல்கிறவனும் 3ஆம் அதிபதியும் நண்பர்கள் இருந்தாலும் 9ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது புத பகவான் சனி பகவானின் நல்ல ஒரு நட்பு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் வந்து முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்றது இந்த ஜோதிடத்தில் சொல்லியிருக்கு. அது என்னென்ன நாட்கள்னு ஐயா கிட்ட கேட்கலாம். ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க. இப்போ சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் தேதி மாலை 4 மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறது. 7ஆம் தேதி 8ஆம் தேதி, அதாவது 6/3/2024, 7/3/2024, 8/3/2024 இந்த 2.25 நாட்கள் வந்து சந்திராஷ்டம தினங்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை மாற்றிக்கிறது நல்லது. அதே மாதிரி புதிதான முயற்சிகள் எதுவும் இந்த காலகட்டங்களில் செய்ய வேண்டாம். ஏன்னா சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது வந்து மன கிளேசம் கொடுக்கும். மனம் வந்து புரியாத நிலையை ஏற்படுத்தும். அதனால் நம்ம வந்து எதையாவது தவற பண்ணி மாட்டிக்கிட்டுருவோம். அப்படிங்கிறதுனால தான் இந்த காலகட்டத்தை அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வந்து தவிர்த்திருக்காங்க. அதனால் இந்த காலகட்டத்தை தவிர்க்க வேண்டியது. மேலும் இந்த மாதம் உங்களுக்கு எந்தெந்த தெய்வங்களை வணங்கினால் நன்மை அடையலாம் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. ஐயா நல்லா தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க. மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் தசாநாதனும் புத்திநாதனும் அந்தரநாதனும் சூட்சமநாதனும் சரியில்லை என்றால் பலன்கள் கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைப்பார். சரி, அளவின் தன்மையை குறைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாலே நம்ம அலர்ட் ஆகிடணும். சரி, என்ன பண்ணினாக்க இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும்? கண்டிப்பாக ஒரு முறை திருப்பதி போயிட்டு வாங்க. கண்டிப்பாக திருப்பம் வருமா? திருப்பம் வரும். சாமி, எனக்கு திருப்பதி போகிறதுக்கு டிக்கெட்டு கிடைக்கிறது கஷ்டம், 300 ரூபா டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரி, பெருமாள் கோயிலுக்கு போகக்கூடிய நாள் அப்படின்றது சனிக்கிழமை காலையில் சனி ஓரையான 6 to 7 பெருமாளுக்கு போயிட்டு வாங்க. இந்த ஒரு மாதத்தில் என்றைக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அன்றைக்கி பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி கொடுங்க. இது பண்ணினீங்க அப்படின்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகும். இதை தவிர இன்னொரு சரியான எளிய பரிகாரம் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. பெருமாளுக்கு உகந்தது அப்படின்றது துளசி செடி. உங்கள் வீட்டில் ஒரு துளசி செடி வச்சுட்டு ஒரு 11 பேருக்கு துளசி செடி வாங்கி தானம் பண்ணி அவங்களையும் துளசி செடி வச்சு வழிபட சொல்லுங்கள். அப்போ எப்படின்னாக்க துளசி வழிபடும்பொழுது
பிரச்சனைகள் அத்தனையும், வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் அத்தனையும் ஆகர்ஷிக்கக்கூடியது துளசி. அப்போ அந்த துளசி நீங்களும் வச்சுட்டு ஒரு 11 பேருக்கு துளசி செடியும் தானம் பண்ணுங்க. வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகுமா? கண்டிப்பாக விலகும். சரி, இதை தவிர மிதுன மாதத்தில் இந்த மிதுன ராசிக்கு உண்டானது மாசி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க தெளிவாக விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மிதுன ராசிக்காரர்கள் மாசி மாதம் சோபகிருத்து வருஷத்தில் பார்த்தாலேனா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ராசிநாதன் 9ஆம் இடத்தில் சனியினுடைய வீட்டில் இருந்தாலும் நண்பர்கள்ன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் சற்று தொய்வு இருக்கும். தாயின் உடல்நிலை கவனிக்கப்பட வேண்டிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவியர்கள் வந்து ஒரு தடவைக்கு 3 தடவை 4 தடவை 10 தடவை படிக்கிறது நல்லது. ஏன்னா மறதி அதிகமாக இருக்கும். மனசில் வந்து கிளேசங்கள் அதிகமாக வரும். ஏன்னா கேத்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஒரு தடவைக்கு 4 தடவை படிக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை குரு பகவானே பார்க்குறார். ஏன்னா 11ஆம் இடத்துலேருந்து குரு பகவானே பார்க்கறதுனால திருமண யோகம் வந்தாச்சு. திருமணம் அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் ஒரு மறைவு ஸ்தானாதிபதி ஒரு மறைவு ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதன் மூலியமாக வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்கும். ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் பாவம், அந்த மாதிரியான 2G காற்றலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான இடத்துல வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தப்பட்டவர்கள் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம். பணவரவிற்கு தடங்கள் இருக்கவே இருக்காது. கவலைப்பட தேவையில்லை. ராசிக்கு 5-12க்கு உண்டானவர் 8ஆம் இடத்தில் மறைகிறார். 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் மறைகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய நல்ல ஒரு செய்தியும் உங்களுக்கு வரக்கூடிய பண வரவும் நல்லபடியாக இருக்கும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். புதிய புகழ் அந்தஸ்து கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பொதுவாக பார்த்தீங்களேனால் இந்த மாசி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழிலில் அபிவிருத்தியும் நல்ல உடல்நிலையும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்றத சொல்லி, தாயின் உடல்நிலையிலையும் தந்தையின் உடல்நிலையிலையும் சற்று கவனம் தேவை அப்படின்றத சொல்கிறோம். நன்றி, நமஸ்காரம். கடகம், புனர்பூசம் பூசமாயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். சந்திர பகவான் இந்த ராசியின் அதிபதி இருந்தாலும் இப்பொழுது மாச கிரகத்தை வச்சு நம்ம பேசின்னு இருக்கோம். மாசி மாதத்தின் கிரகச்சாரங்களை வச்சு பேசும்பொழுது மாச கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வைத்து இந்த மாதத்தினுடைய பெரிய ஏற்றங்கள் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் சனி பகவான், 10ஆம் இடத்துல குரு பகவான். என்ன சார் ஆரம்பிக்கும் போது இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இது வந்து மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன். இப்போ மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் என்னென்னலாம் ஏற்றம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 5-10 அதிபதினு சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசியின் சப்தமத்தில் உச்சம் பெற்று இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எதுவும் வந்து பெண்ணின் மூலியமாக, அதாவது பெண் வந்து பார்ட்னராக வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு சிறு குறு முதலாளிகளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும் இருக்கார். 4ஆம் அதிபதியும் போய் 7ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றம். ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எதிராளிகள் அதாவது உங்களுக்கு எதிர்பாலினத்தவர் எதிராளிகள் பார்ட்னர்ஸ் வேலை செய்வதன் மூலியமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சுகம் கிடைக்கக்கூடிய பிரச்சனைகள் அற்ற காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறதும், குருவே தனகாரகன் அப்படின்றதுனாலையும் நிச்சயமாக உங்களுடைய 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால புதிய கடன்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். தொழிலில் பார்ட்னர்ஷிப் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். 11ஆம் அதிபதி 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் சப்தமத்தில் செவ்வாயோட சேர்க்கையில் நிற்கிறதுனால
திடீர் ராஜயோகம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். இந்த கடகராசிக்காரர்கள் அதிவேகமாக அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய காய்கறி, பழம் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர பால் மற்றும் அந்த பால் பொருட்களை வைத்து வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர இந்த கூல்ட்ரிங்க்ஸு மற்றும் இந்த சர்க்கரை சேர்த்து தண்ணீரோடு சேர்ந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். திடீர் சம்பத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் புத பகவானும் சரி, சூரிய பகவான், இவா 2 பேரும் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்டே கேட்போம். ஐயா நல்லா அழகாக சொன்னீங்க. ஃபஸ்ட்டு இந்த கடகராசிக்கு பொறுத்தளவுக்கு குடும்பஸ்தானாதிபதி அப்படின்றது சூரிய பகவான், களத்திர காரகன் சுக்கிர பகவான். இவங்க 2 பேருமே சப்தம பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறாங்க. இதை தவிர வியாழன் நோக்கு என்கின்ற குரு பகவான், அவரும் 5ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறாங்க. நீண்ட நாட்களாக திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருந்த யுவதிகள், அதாகப்பட்டது ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பாக உண்டு. குடும்பஸ்தானாதிபதியான சூரிய பகவான் பார்க்குறார், களத்திரக்காரகனான சுக்கிர பகவான் பார்க்குறார், பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறார். அப்போ திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டிருந்தவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் கடகராசிக்காரங்களுக்கு உண்டு. சரி, இதை தவிர நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் வாக்கு, தனம், குடும்பம் அப்படிம்போம். அப்போ நீங்கள் கொடுத்த வாக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒருத்தர்கிட்ட நம்ம ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னாக்க அதை நிறைவேற்றலை அப்படின்னாக்க நம்ம மனசு பதச்சிக்கிட்டே இருக்கும், சொன்னோமே செய்ய முடியலையே அப்படின்ட்டு. அது எல்லாமே இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர அஷ்டமத்தில் சனி பகவான், அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்தால் சில கஷ்டங்களை கொடுப்பார். என்ன ஒன்று அப்படின்னாக்க உயிர் போகாது, ஆனால் அதற்கு உண்டான சில பிரச்சனைகளை கொடுப்பார். அப்போ இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சிரமமான காலகட்டங்கள். என்ன ஒன்றுன்னு கூட அவர் மட்டும் தனிச்சு இல்லை, அவருடைய தகப்பன்காரனான சூரியனும் கூட இருக்கிறாரு, அவர் கூட புதனும் இருக்கிறாரு, சுக்கிரனும் இருக்கிறாரு. அதனால் அவருடைய வீரியம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த இதுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ராசிக்கு 7ல் உச்சம் பெற்று இருக்கிறார். அப்போ பூர்வ புண்ணியம் வலுப்பெறக்கூடிய காலகட்டங்கள். குலதெய்வ வழிபாடுக்கு இத்தனை நாளாக போக முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டம். அதே போல் நான் என்ன தான் செஞ்சேன் சாமி, எனக்கு ஒரு ரெகக்னைஸும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற கடகராசிக்காரங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டாகும். அதே போல் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாத தம்பதிகளுக்கு இந்த மாதம் வம்சம் விருத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக அதிகம்னே சொல்லலாம். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அந்த ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கார். கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு 9ஆம் இடம் வலுப்பெறுது. 9ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் உயர்கல்வி ஸ்தானம் அப்படிம்போம். உயர்கல்விக்கு உண்டான காம்படிட்டிவ் எக்ஸாமான ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு எக்ஸாமில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக வெற்றிகரமாக காலம். வெறுமை வெற்றி இல்லை, எதிர்பாராத மார்க் வாங்கி வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள். அப்போ எதிர்பாராத மார்க், நல்ல மார்க் வாங்கி வெற்றி பெற்றாச்சு அப்படின்னு சொன்னாக்க விரும்பிய யூனிவர்சிட்டி கிடைக்கும், விரும்பிய கோர்ஸு கிடைக்கும். அப்போ இதை தவிர உயர்கல்விக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லணும்னு நினைக்கக்கூடிய கடகராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு பிஆர், அதாவது பர்மனெண்ட் ரெசிடெண்ட்டு, அடுத்தது விசா, அதுக்கு அடுத்தது க்ரீன் கார்டு, இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர மெல்ல செல்லும் கிரகமான செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்க என்னென்ன இந்த கடகராசிக்கு செய்வாங்க அப்படின்றத நம்மளுடைய ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. அற்புதமாக தெளிவாக விளக்கமாக சொன்னீங்கய்யா. இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்து அதிபதியாகிய சூரிய பகவானும்
8ஆம் இடத்துல இருந்து அவர் 8ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்து இருந்து தன்னுடைய வீட்டையே பார்க்கிறார். அதாவது தனகாரகன் சொல்லக்கூடியவர் அவர் கடகராசிக்கு. அப்போ தனகாரகனே தனஸ்தானத்தை பார்க்கிறார். குருவும் வந்து உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே மாதிரி உங்களுக்கு 5க்கும் 9க்கும் உடைய செவ்வாய் பகவானும் 8ஆம் பார்வையில் வந்து தனஸ்தானத்தை பார்த்துருக்கிறார். அதனால் இந்த மாதங்கள் உங்களுக்கு அற்புதமான வரவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஆனால் வரவுகள் வந்தாலும் செலவாகக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. ஏன்னு கேட்டால் 8ஆம் இடத்துல சனி இருக்கிறது, அவருடைய பார்வையும் அங்கே படுறதுனால வரவும் அதிகமாக இருக்கும், வரவுக்கு மிஞ்சிய செலவுகளும் அதிகமாக இருக்கும். அதே காலகட்டத்தில் புதிய தொழில்கள் தொடங்கிறதுக்கு உண்டான காலமாக அமையும். இப்போ தற்சமயம் வரவு செலவுக்கு சரியாக இருக்குன்னு சொன்னாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் அமைக்கிற போது ஏன்னு கேட்டால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து குரு இருக்கார், அவருடைய பார்வையும் 2ஆம் இடத்துல விழுகிறது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் பண்ணி புதிய தொழில்கள் தொடங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் புதிய வேலைகளில் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் இந்த சுக்கிரன் புதன் இவங்க எல்லாருடைய பார்வையும் விழுகிறதுனாலையும் சூரியன் புதன் சுக்கிரன் எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து இந்த இந்த மாசி மாதத்தில் ஒரு 15 தேதி போச்சுன்னா பாக்கி எல்லா கிரகங்களுமே வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அதனால குருவும் பார்க்கிறார். அப்போ இந்த மாதிரியான வேலைகளை புதிய வேலைகள் புதிய தொழில் தொடங்குறது இதெல்லாம் சூப்பராக அமையக்கூடிய காலகட்டமாக அமையும். அப்போ செவ்வாய் பகவானும் 2ஆம் இடத்தை பார்க்குற காரணத்தினால உங்களுக்கு வந்து குடும்பத்தில் விருத்தி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஐயா சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாதம் வந்து அதாவது அஷ்டமத்தில் சனி பகவான் 10ல் குரு இருக்குது அப்படின்றதெல்லாம் பயப்பட தேவையே இல்லை. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். ஏன்னா 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சிறு சிறு தடங்களோடு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் எந்தெந்த காலகட்டத்தில் வந்து முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்றதும் சில கிரகங்களுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்றது. அதாவது அஷ்டமத்து சனியும் 10ல் குருவும் இருக்கிறதுக்கு பொதுவாகவே 1 வருஷம் 1.5 வருஷமாக நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த சனி பகவான் வந்து டிசம்பரில் மாறினதுலேருந்து உங்களுக்கு மாற்றங்கள் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இப்போது இதை தவிர வந்து இப்போ இருக்கக்கூடிய மாத கிரகத்துக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா சொல்லுங்கள். கிரக சந்திராஷ்டமத்தை சொல்லுங்கள். அதாவது இந்த மாதம் கடகராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டியது வந்து சந்திராஷ்டம தினங்களை தவிர்க்கணும். அந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது வந்து மாசி மாதம் 26ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் வருது. ஆங்கிலத்துக்கு 9/3/2024 சனிக்கிழமையும் 10/3/2024 ஞாயிற்றுக்கிழமையும் இந்த 2 நாட்கள் வந்து சந்திராஷ்டமன் தினங்களாக வருது. சந்திரன் வந்து மனோகாரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த மனோகாரகன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிற போது உங்களுக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலையும் தவறான முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கக்கூடியவர். அப்போ வெளிநாடு வெளியூர் பயணம் பண்ணுறவங்க பயணங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அந்த நாட்களை தவிர்த்துட்டு வேறு நாளாக மாற்றிக்கிறங்க. அதே மாதிரி புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். அந்த புதிய முயற்சிகளில் தவறான முடிவு எடுத்து நீங்கள் வந்து தவறாக செய்து அதனால் வந்து பாதிப்படையும். அதனால் தவறான முடிவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் புதிய முயற்சிகளையும் அந்த 2 நாளைக்கு தவிர்க்கணும். இது போக இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய கிரக நிலைகள் சரியில்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணுங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. ஐயா நல்லா விரிவாக சொன்னீங்க ஐயா, விளக்கமாக சொன்னீங்க, ஆழமாக சொன்னீங்க, அற்புதமாக சொன்னீங்க. கடகராசியை பொறுத்தளவுக்கு சந்திரன் அதிபதி. சந்திரனுடைய ஸ்தலம் அப்படின்றது நம்மளுடைய கும்பகோணம் அருகில் திருவையாறுக்கு பக்கத்தில் திங்களூர் அப்படின்ற இடம் இருக்குது. ஒரு முறை அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது மிக சிறப்பாக இருக்கும். அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு பேர் ஸ்ரீ கைலாசநாத ஈஸ்வரர். இங்கே என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சந்திரனுக்கு சன்னிதானம் உள்ள இடம். ஒரு ட்ரிப்பு இந்த மாதத்தில் கண்டு அங்கே போய் தொழுதுட்டு வந்தீங்கன்னாக்க பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அதை தவிர அங்கே வழிபட்டுட்டு அங்கே உள்ள ஸ்தல விருட்சமான வில்வ மரத்தை 9 முறை சுற்றிட்டு வந்தீங்கன்னாலும்
பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல் விலகும். சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு என்ன கிழமையில் போகணும் அப்படின்னாக்க திங்கக்கிழமையில் திங்களுடைய ஹோரையான சந்திர ஹோரையான 6 to 7 போயிட்டு அங்கே உள்ள சந்திர பகவானுக்கு 3 நெய் தீபம் ஏற்றிட்டு 9 பிரதட்சணம் வாங்க. அதே போல் அந்த ஈஸ்வரன் கோயிலில் உள்ள ஸ்தல விருட்சத்தையும் 9 பிரதட்சணம் வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகும். இது யாருக்கு அப்படின்னாக்க தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லாதவங்க இந்த எளிகார பரிகாரத்தை செய்யுங்க. இதை பண்ணினா கண்டிப்பாக வந்த பிரச்சனை விலகும். சரி, மொத்தத்தில் இந்த மாசி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கடகராசிக்காரர்கள் அஷ்டமத்து சனி 10ஆம் இடத்தில் குரு அப்படின்றத வச்சு பயப்பட தேவையில்லை. இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஏற்றமான காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று சமசப்தமத்தில் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாகவும் நண்பர்கள் மூலியமாகவும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸின் மூலியமாகவும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும். மறைந்த செலவுகள் சிலது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில அசுப செலவுகளோ தேவையற்ற செலவுகளோ வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வீட்டை விட்டு பிரிந்து வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல சூரியனும் அதை தவிர புத பகவானும் இருக்கிறதுனால 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதும் பெரிய விசேஷம். சுக்கிர பகவான் சமசப்தமத்தில் இருக்கிறதுனால திருமண யோகமும் நிச்சயமாக உண்டு. திருமணத்திற்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ ஃபிக்ஸ் ஆகும். அதாவது உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் அடுத்த சித்திரை மாதத்தில் வந்து நிச்சயமாக கல்யாணம் நடக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் சிறு தொல்லைகள் வந்து போகும். தாயின் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று தொய்வு இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி உண்டு. புதிய தொழில் அமையும். புதிய வேலை அமையும். மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். சிம்மராசி நேயர்கள், அதாவது மக நட்சத்திரம் 4 பாதமும் பூர நட்சத்திரம் 4 பாதமும் உத்திர நட்சத்திரம் 4 பாதமும் கொண்டவர்கள் சிம்மராசிக்காரர்கள். அப்போது இந்த சிம்மராசியினுடைய அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் 7ஆம் வீட்டில் போய் சனி ஆட்சி பெற்ற சனியோடு சேர்ந்து இருக்கார். சேர்ந்து இருந்தாலும் 2 பேருமே 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்த்துருக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 5 சூரிய பகவான் 9ஆம் இடத்துல போய் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் போய் உட்கார்ந்து அவர் உங்களுடைய ராசிங்கிற திரிகோணத்தையும் பார்த்து 5ஆம் இடத்தையும் அவர் பார்க்குறார். அதுவும் மிகச்சிறப்பு. அது போக 5 அப்படின்னு சொல்லக்கூடியவர் 5க்கும் 9க்கும் உடையவர் 4க்கும் 9க்கும் உடையவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானும் உங்களுடைய 8ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்த்துருக்கார். அப்போது உங்களுடைய ராசி வந்து 1, 5, 9 வந்து உங்களுடைய ராசியவே பார்க்கறது வந்து உங்களுடைய ராசி இந்த மாதம் அற்புதமாக வலுப்பெறுகிறது. அப்போ வலுப்பெறுது அப்படின்னு சொன்னால் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து ராசியை பார்க்கறதுனாலையும் 9ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அங்கேயே வந்து உங்களுடைய ராசிக்கு 10 அதாவது உங்களுடைய ராசிக்கு 10 சுக்கிர பகவான் அவரும் வந்து 7ஆம் வீட்டில் இருக்கிற காரணத்தினாலேயும் எல்லாமே வந்து நல்ல தெளிவடையக்கூடிய நீங்கள் வந்து தெளிவடைஞ்சு இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த தெளிவடைஞ்சிருக்கிற போது எந்த ஒரு செயலையும் செய்தால் சிறப்பாக இருக்கும். அதுலேயும் வந்து 10ஆம் இடத்து அதிபதியும் போய் 7ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்து அதிபதியாகியவர் உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதியாகியவரும் சனி பகவானே அவரும் 7ஆம் இடத்துல இருக்கார். ஆக
புதிய முயற்சிகள் எதை எடுத்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச தொழில்களை புதிய முயற்சிகள் எடுத்து செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அற்புதமாக அமையும். 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கும் மனைவிக்கு சில நேரங்களில் உடல்நிலை தொல்லை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புண்டு. அதை மாத்திரம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. ஐயா நல்லா அழகாக விளக்கமாக சொன்னீங்க. எப்பொழுதுமே நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் ராசிநாதன் ராசியை பார்த்தாக்க மேலும் வலுப்பெறதா ஜோதிட சாஸ்திரத்தில் ஐதீகமாக இருக்குது. சூரிய பகவானை நாம் ஆத்மகாரகன்றோம். ஆத்மகாரகனான சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து உங்களை பார்க்குறார். அப்போ இதுவரை அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆத்மகாரகன் எப்போ வலுப்பெற்றுட்டாரோ அப்போ சுயமுயற்சினால் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கின்ற சிம்ம ராசியில் உள்ள மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அரசு தொடர்புடைய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்க்கோம்னாக்க 7ஆம் பாவாதிபதி சனி 7லேயே இருக்கார். அதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்கள் ராசியையும் பார்க்குறார். ரொம்ப நாளாக திருமணம் தடையும் தாமதமும் எதனால் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துன்னு தெரியாத இருந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு திருமணத்திற்கு உண்டான பாக்கியம் வந்துருத்தா அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த பாக்கியமும் வந்துருச்சு. அதை தவிர 9ல் இருக்கிற குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம். ரொம்ப நாளாக திருமணம் ஆச்சு சாமி, நான் போகாத கோயில் இல்லை, வேண்டாத கடவுள் இல்லை, ஆனால் எனக்கு வம்சமிருத்தியே ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த தம்பதிகளுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூட வாய்ப்புகள் உண்டு. என்ன வெற்றி? யாழினிது குழனிது அப்படிம்பாங்க, மழலை சொல் கேளாதோன்னு. அந்த மழலை பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதே போல் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு முதல் திருமணம் ஏதோ ஒரு காரணத்தினால முறிவு ஏற்பட்டு 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் 2வது திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அப்போ இந்த காலகட்டங்களில் முயற்சி பண்ணினாக்க ஏதோ ஒரு காரணத்துக்காக திருமண முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை ஆணுக்கும் சரி அத்தனை பெண்களுக்கும் 2ஆம் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படிம்பாங்க. அப்போ இதுவரை வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று முயற்சிகள் எடுத்து ஜெயிக்க முடியாமல் இருந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு என்னத்துக்காக போனோமோ அதை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசியை சேர்ந்த மாணவர்களாக இருந்தால் படிப்பில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகம் போகக்கூடிய ஆண்களுக்கு பொண்ணு ஆகும் அப்படின்னாக்க உத்தியோகத்தில் நிலையான தன்மை உண்டாகும். ரொம்ப நாளாக டெம்பரரியாகவே ரொம்ப நாளாக கான்ட்ராக்டாகவே இருந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசியை சேர்ந்த பெண்களாக இருந்தாக்க உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிகளுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சி உங்கள் ராசியை குரு பார்க்குறதுனால அவங்க கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சி உங்களுக்கு திடீர் பதவி உயர்வு திடீர் பணவரவு எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு மண் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த மாதம் வரக்கூடிய வாஸ்து நாள்லையே வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு. சாமி எல்லாம் சொல்லிட்டீங்க, அதுக்கு பணம் வருமா? கண்டிப்பாக பணம் வரும். 9ஆம் இடத்து அதிபதி 5க்குடையவர் 9ல் இருக்கார். கண்டிப்பாக தேவையான நேரத்தில் தேவையான இடத்துல கேட்கக்கூடிய பணமும் வருமா? பணமும் வரும். அடுத்தது 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 7ஆம் இடத்துல 1ஆம் தேதிக்கு அப்புறம் புத பகவானும் மாறிடுறாரு, சுக்கிர பகவானும் மாறிடுறாரு,
திருமணம் தடை தாமதம், அதே போல் தொழிலில் பார்ட்னர் மூலியமாக செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு எப்போதுமே ஒரு சில பேருக்கு பார்ட்னர் தொழில் சரியாக வரும், ஒரு சில பேருக்கு பார்ட்னர் தொழில் சரியாக வராது. உங்களுடைய ராசி அதிபதியே ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னருடைய புத்திசாலித்தனமான முடிவினால் உங்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்று அப்படின்னாக்க சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறது கொஞ்சம் பிரச்சனை. என்ன விதமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னாக்க அஜீரண கோளாறு, யூரினரி இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உஷ்ண தொடர்புடைய உபாதைகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சனி பகவானை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க பிறப்புறுப்பு மற்றும் யூரினரி இன்ஃபெக்ஷன், அதில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. அதனால் காலகாலத்தில் நேரத்தில் சாப்பாடை சாப்பிடுங்க, அதிகமான தண்ணியை குடிங்க, பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, இதை தவிர இந்த சிம்ம ராசிக்கு மெல்ல செல்லும் கிரகங்களான அங்காரகன், புத பகவான், சுக்கிர பகவான் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் அவருடைய பார்வை கொண்டும் அவர் இருக்கிற இடத்த கொண்டும் என்னென்ன செய்வார் அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது செவ்வாய் பகவான் இந்த ராசியினுடைய யோகக்காரகன், அதாவது 4, 9 இந்த 2 இடத்துக்கு உண்டானவர்னு ஐயா சொன்னார் ஏற்கனவே. அவர் 6ஆம் இடத்துல போயிருக்கார். அதனால் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதுசாக வந்து கவர்மெண்ட் வேலை இல்லைன்னா கவர்மெண்ட் கான்ட்ராக்டு இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த இதில் அதாவது சிம்மராசிக்காரர்கள் அரசு, அரசாங்கம், அரசியல் சார்ந்த இருப்பவர்களுக்கு பார்த்தாலேயானால் சற்று பிரச்சனைகள் வரும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிராளிகளோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ராசிநாதனே 7ஆம் இடத்துல போய் ஆட்சி பெற்ற சனி பகவான் வீட்டில் போய் உட்கார்றது வந்து அந்த அளவுக்கு வசதி கிடையாது. இருந்தாலும் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனாலையும் ராசிநாதன் ராசியை பார்க்கறதுனாலையும் உடல் நலத்தில் ஓரளவு சுமாராக இருக்கும். இருந்தாலும் எதிராளிகள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு எதிராளிகளினுடைய கையை ஓங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிராளிகளை நம்ப வேண்டாம். நிச்சயமாக வந்து எதிராளிகள் முதுகில் குத்தக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. யாரை சார்ந்தும் நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கொண்டு போய்விடும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக எதிரிகள் அற்ற நிலை வரும். இருந்தாலும் எதிரிகள் இருப்பார்கள். அவர்களை வெல்வதே ஒரே குறியாக நீங்கள் அது பின்னாடியே போயிட்டு இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல போயிருக்கார், அதாவது சுக்கிர பகவான். இதன் மூலியமாக பார்த்தீர்களேயானால் பெண்ணின் மூலியமாக சில எதிரிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அந்த பெண்ணின் மூலியமாக வர எதிரிகளை சமாளிப்பது சிறிது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புத பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கார். அவரே வந்து குடும்பாதிபதினு சொல்லக்கூடியவர், அவரே வந்து லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். அவர் வந்து சமசப்தமத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு குடும்பத்தில் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியும் அவர்கள் வழி சென்றால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு திடீர் பண யோகத்தை கொடுப்பார். இருந்தாலும் உடல் நிலையில் சற்று சறுக்கலை கொடுப்பார். குரு பார்க்கறதுனால உங்கள் ராசியில் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுதுக்கு இல்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் வந்து இந்த மாத கடைசியில், அதாவது மாசி மாத கடைசியில் வந்து மாறிடுறார் சப்தமத்துக்கு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண யோகமும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா குருவும் உங்களை பார்க்குறார். உங்களுடைய ராசியை சப்தமத்தில் வந்து 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய களத்திர காரகனும் வந்து இருக்கார், களத்திர ஸ்தான அதிபதியும் இருக்கார். இதன் மூலியமாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் கடைசியில் ஒரு 22 தேதி தாண்டினதுக்கப்புறம், அதாவது மார்ச் ஒரு 10 தேதி தாண்டினதுக்கப்புறம் பார்த்தோன்னா சுக்கிரன் வந்து கும்பத்துக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு திருமணத்துக்கு பாக்கியம் நிச்சயமாக உண்டு. திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிச்சயமாக திருமண காலம் உண்டு. அதுக்கப்புறம் சித்திரையில் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். எல்லாராலையும் ஒரு புகழப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். பார்ட்னர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால. இருந்தாலும் சில நாட்களை தவிர்க்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். அந்த சில நாட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா, ரொம்ப தெளிவாக விளக்கமாக இருந்து சொன்னீங்க. அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது வந்து
மாதம் பிறக்கிற அன்னைக்கே வந்துடுறாரு. அதாவது மாசி மாதம் 1ஆம் தேதி இருக்கார், மாசி மாதம் 2ஆம் தேதி இருக்கார், அதுக்கப்புறம் மாசி 28ஆம் தேதி இருக்கார், அதுக்கப்புறம் வந்து மாசி மாதம் 29ஆம் தேதி இருக்கார். இந்த தடவை உங்களுக்கு வந்து 4 நாட்கள் வருது. அதாவது என்னென்ன நாட்கள்ங்கிறத தமிழ் தேதி சொன்னேன், இப்போ ஆங்கிலத்தில் தேதி சொல்கிறேன். 13/2/2024 செவ்வாய்க்கிழமை, 14/2/24 புதன்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறமா 11/3/2024 திங்கட்கிழமையும் 12/3/2024 செவ்வாய்க்கிழமை ஆக இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திரன் என்பவர் வந்து மனசுக்கு அதிபதி. இந்த சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற காலத்தை வந்து சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற போது உங்களுடைய மனம் வந்து தடுமாற்ற நிலைகளை கொடுக்கும். எந்த ஒரு முடிவையும் உங்களால் எடுக்க முடியாது, சரியான முடிவை எடுக்க முடியாது. அது எவ்வளவு தான் நீங்கள் வந்து அதிபுத்திசாலியாக இருந்தால் கூட இந்த மனமும் தடுமாறி மைண்டும் தடுமாறி அது அவசரப்பட்டு செய்யக்கூடிய காலம் கெட்டு போயிடும். அதனால் இந்த நாட்களையெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். எதற்காக தவிர்க்கணும் அப்படின்னா, பிரயாணங்கள் செய்வதையும் புதிய முயற்சிகளையும் தவிர்க்கணும். இதை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மையாக, மற்ற நாட்களில் செய்தீங்கன்னா அது நன்மையாக இருக்கும். இந்த நாட்களில் செய்தீங்கன்னா அதனால் பின் விளைவுகள் வரும். அதனால் இந்த சந்திராஷ்டம தினத்தை தவிர்க்கிறது நல்லது. இப்போ மேலும் உள்ள விவரங்களில் இந்த புத்திநாதனோ தசாநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லாமல் இருக்கிறவங்க என்ன தெய்வங்களுக்கு போய் வழிபாடு செய்தால் நன்மை அடையலாம்ங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க விளக்கமாகவும் விவரமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, நல்லா அழகாக சொன்னீங்க. சிம்மராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றது எம்பெருமான் சூரிய பகவான். சரி, சூரிய பகவானுக்கு உண்டான ஸ்தலம் அப்படின்றது கும்பகோணம் பக்கத்தில் சூரியனார் கோயில் அப்படின்னு இருக்குது. ஏன் சாமி அங்கே தான் போகணுமா? என்ன அங்கே விசேஷம் அப்படின்னாக்க, சூரிய பகவான் அங்கே தனிச்சு இல்லை, சாயாதேவி உஷாதேவி சமேதமாக இருக்கார். சரி, அது மட்டும்தான் அங்கே விசேஷமா அப்படின்னாக்க, அந்த சாயாதேவி உஷாதேவியோடு உள்ள சூரிய பகவானை பிரகஸ்பதியான குரு பகவான் சப்தமாக பார்வை பார்க்குறார். அந்த யோகத்துக்கு பேர் சிவயோகம் அப்படின்னு பேர். அப்போ அந்த சிவயோகம் உள்ள ஸ்தலத்துக்கு போய் வழிபட்டோம்னா வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் விலகும். சரி, அது மட்டும்தான் சாமி அங்கே விசேஷமா அப்படின்னா, அதில் இன்னொரு விசேஷம் இருக்குது. மொத்த நவகிரகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னிதானம் உண்டான ஸ்தலமும் அந்த சூரியனார் கோயில். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னிதானம் இருக்குது. அப்போ 9 கிரகங்களையும் ஒரே இடத்துல சந்தித்து வழிபடக்கூடிய இடம் சூரியனார் கோயில். சாமி, எனக்கு இருக்கிறதோ மாசி மாதத்தில் 30 நாள் தான், இதில் நான் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, ஏதாவது பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஸ்தலம் சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழைய கோயில்கள், அதாவது ஈஸ்வரன் கோயில்லையே பழைய கோயிலில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள நவநாயகரான சூரிய பகவானுக்கு 3 நெய் தீபம் போட்டு 9 முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனை விலகும். சாமி, இந்த ஞாயிற்றுக்கிழமை போகிறது என்னால் முடியாதே சாமி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன எளிய பரிகாரம் சொல்கிறேன். சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் ஆதித்ய இருதயம் படிங்க. சரி, எனக்கு அது படிக்கிறது கஷ்டம் அப்படின்னாக்க அதை ஆடியோ கேசட்டாவது போட்டு வீடியோ கேசட்டாவது கேளுங்க. கேட்டாலே வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் சூரிய பகவான்கிட்ட சரணாகதி அடையும் போது விலகும். சரி, இந்த சிம்ம ராசிக்கு பொறுத்தளவுக்கு இந்த மாசி மாதம் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, சிம்மராசியை பொறுத்தவரையிலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். அதில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எதிரிகள் அற்ற நிலை இருக்கும், இருந்தாலும் எதிரிகள் கை ஓங்கும். பொதுவாகவே புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அரசியல், அரசாங்கம், அரசியல் தொழில் செய்பவர்களுக்கு சிறிது சறுக்கல் இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அதை தவிர லேண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லேண்டு இல்லைன்னா ஃப்ளாட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. பூமி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதன் மூலியமாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக உண்டு. ராசிக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக
திருமணமாய் ரொம்ப நாள் கழித்து குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு அதாவது மார்ச் 15, அதாவது மார்ச் மாதம் ஒரு 10 தேதிக்கு மேலே, 7-8 தேதிக்கு மேலே பார்த்தாலேயானால் சுக்கிர பகவானும் சமசப்தமத்தில் வரும்பொழுது திருமண பாக்கியம் ஏற்படும். எதிராளிகளை அதிகமாக நம்ப வேண்டாம். நண்பர்களோடு ஓரளவு வச்சுக்கலாம். அதாவது ரொம்பவும் இது தேவையில்லை. ஏன்னா சப்தமத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று மூல திரிகோணம் பெற்று இருக்கிறதும் ராசிநாதனான சூரியன் அங்கே இருக்கிறது அந்த அளவு சரி கிடையாது. மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதத்தில் தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும், தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்கள், போட்டித் தேர்வில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பான கன்னியாராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாசி மாதம் பிறக்கும்போது உங்களுடைய ராசிநாதனான புதன் பிறக்கிற அன்னைக்கு 5ஆவது இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் உடனே 6ஆவது இடத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மாசி மாதம் 19ஆம் தேதி ஆங்கிலத்துக்கு பொறுத்தளவுக்கு 2/3/2024 அன்னைக்கு மீனத்துக்கு சப்தமத்துக்கு போகிறார். அப்போ இந்த ஒரு மாதத்தில் 30 நாளில் உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம் போகிறாரு. நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு 5ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு குலதெய்வ ஸ்தானம் அப்படிம்போம், பூர்வ புண்ணிய ஸ்தானம்போம், புத்திரஸ்தானம் அப்படிம்போம். அப்போ ராசிநாதனான புதன் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இதுவரை குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு இருந்த தடங்கல்களும் தாமதங்களும் விலகும். சாமி, நான் ரொம்ப நாளாக குலதெய்வத்துக்கு போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், குலதெய்வத்துக்கு போக முடியாமல் இருந்துச்சின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு எப்போதுமே குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு 2 ட்ரிப்பாவது குலதெய்வத்தை கண்டு தொழுதுட்டு வரணும். குலதெய்வம் வந்தால் தான் இஷ்ட தெய்வங்கள் நம்ம வீட்டில் வாசம் செய்யும். இஷ்ட தெய்வங்கள் வாசம் செய்யும்போது அந்த 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம். நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாசி மாதம். குலதெய்வம் வந்தாச்சு, இஷ்ட தெய்வம் வந்தாச்சு, மரித்தவங்க இறந்தவங்களுக்கு உண்டான ஆசீர்வாதமும் கிடைச்சாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ராசி அன்பர்களுக்கு வீட்டில் சுப நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த கன்னியா ராசிக்கு பொறுத்தளவுக்கு 6ஆம் பாவாதிபதியான சனி பகவான் இருக்கார். அவரு கூட ராசிநாதனான புதனும் இருக்கார். 6ஆம் இடத்துல பொறுத்தளவுக்கு சனி பகவான் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சரி, அதே போல் அந்த கன்னியாராசியை சேர்ந்த முதலாளிங்களுக்கு ஒரு விசுவாசமான வேலையாலும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். 6ல் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருக்கிறதுனால சரி. அதே போல் 6ல் அவர் மட்டும்தான் இருக்காரா அப்படின்னாக்க உங்களோட ராசிநாதனும் இருக்கார், கூட சூரிய பகவானும் இருக்கார். அரசு தொடர்புடைய உத்தியோகங்களுக்கு நானும் சாமி ப்ரைவேட் கம்பெனியில் தான் இருந்துகிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு கம்பெனிலையும் 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல, புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஏதாவது ஒரு யூபிஎஸ்சி, ஏதாவது ஒரு டிஎன்பிஎஸ்சி இதை மாதிரி எக்ஸாம் எழுதி ஏதாவது பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிற கன்னியாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி அரசு தொடர்புடைய உத்தியோகத்தில் நல்ல உத்தியோகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். சரி, அதுக்கு அடுத்தது இவர் 19ஆம் தேதிக்கு அப்புறம் மீனத்துக்கு போயிடுறாரு. அதாவது 19ஆம் தேதி அப்படின்றது மாசி மாதம் 19ஆம் தேதி, ஆங்கிலத்துக்கு 2/3/2024. அப்போ போகும்பொழுது ராசியாதிபதி 7ஆம் இடத்துக்கே போகிறதுனால இதுவரையிலும் தொழில் செஞ்சுட்டு இருந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு நல்ல பார்ட்னர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே ஒரு சில ராசிக்காரங்களுக்கு இண்டிவிஜுவலாக தொழில் செய்யணும்னு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவோம். ஒரு சில பேருக்கு பார்ட்னரோடு சேர்ந்து செஞ்சோம்னாக்க அது நல்ல விருத்தி அடையும் அப்படிம்போம். அப்போ உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு ஈக்குவலான ஞானம் உள்ளவராகவும் புத்தி கூர்மை உள்ளவராகவும் அனலைஸ் பண்ணக்கூடியவராகவும் இருந்து உங்களோட தொழிலை மேன்மைக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே எல்லாரும் ஏதோ தொழில் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா முன்னேற முடியாது. மாற்றி யோசிக்கிறவன் தான் ஜெயிப்பான். அப்போ அந்த மாற்றி யோசிக்கக்கூடிய பார்ட்னர் கிடைக்கும்போது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு வலுவான ஒரு வலிமையான எதிர்காலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி சாமி, எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு அடுத்தது ஒன்று சொல்லுவீங்களே, ஒரு இக்கு வச்சுக்கிட்டு கஷ்டம்ன்றதை சொல்லுவீங்களே, உண்டா உண்டு. உங்களுடைய ராசியில் கேது பகவான் இருக்கார்.
கேது அப்படின்ற பொறுத்தளவுக்கு நுண்கிருமிகளுக்கு அதிபதி. அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும். என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? நுண்கிருமிகள்னால பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, நுண்கிருமிகள் எதனால் ஏற்படும்? அதாவது கண்ட இடத்துல தண்ணி குடிக்கிறது, கண்ட கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறது, கண்ட இடத்துல கண்டதை சாப்பிட்றது, இதெல்லாம் தவிர்த்துட்டோம் அப்படின்னாக்க இந்த சின்ன சின்ன நுண்கிருமிகளால் ஏற்படுகின்ற யூரினரி இன்ஃபெக்ஷனரி, ஃபுட் பாய்சனு, இது எல்லாத்தையும் தவிர்க்க முடியுமா? இது எல்லாத்தையும் தவிர்க்க முடியும். சரி, அடுத்தது 7ஆம் இடத்துல கூடவே யார் இருக்காங்க? ராகு. ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். அப்போ இந்த இடம் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் 7ஆம் இடம் அப்படின்றது கலஸ்திரஸ்தானம் அப்படிம்போம். கலஸ்திரஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். அப்போ இந்த கன்னியாராசியை சேர்ந்த ஆணாக இருந்தால் அங்கே அவங்களுக்கு உண்டான லைஃப் பார்ட்னர்னால் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பெண்ணாக இருந்தாக்க கணவரால் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையோடு செயல்படணும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்கணும். வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்ற முடியாத காலகட்டங்கள் வரும். அதனால் இந்த காலகட்டங்கள் மாசி மாதத்தில் எச்சரிக்கையாக செயல்படணும். சரி சாமி, இப்போ நம்ம பொறுத்தளவுக்கு எப்போதுமே பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள், மெல்ல செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது. மெல்ல செல்ல கிரகங்கள் வருஷ பலன்கள் சொல்லுவோம். விரைவாக செல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், புதன், இந்த கிரகங்கள் நம்மளுடைய கன்னியாராசிக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் செய்வாங்க அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. ஏதாவது இந்த கன்னியாராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் சனி பகவான் மாற்றமும் ராகு கேது மாற்றத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிடிப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாசி மாதம் அவர்களுக்கு ஒரு பெரிய மைல்கல்லாகவே இருக்கும் அவருடைய வாழ்க்கையில். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குடும்பாதிபதினு சொல்லக்கூடியவரும் 9ஆம் அதிபதி பாக்யஸ்தானத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல போயிருக்கார். 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய குடும்பாதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வீட்டில் ஒரு பெரிய புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளி மனிதர்கள் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிதாக அலங்கார பொருட்கள் வீட்டுக்கு வாங்க வேண்டியது வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவானோடு சேர்ந்து சூரியனும் இருக்கார், புதனும் இருக்கார், ராசிநாதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 5ஆம் இடத்துல ராசிநாதன் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையே தனஸ்தானத்தையே பார்க்கறது, தனக்காரகன் பார்க்கறதுனால பெரிய ஏற்றம். தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும், பணம் எந்த விதத்தில் வருதுன்றது தெரியாமல் அந்த அளவுக்கு வரும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் மூலியமாகவும் சரி, உங்களுடைய மதத்தையோ இனத்தையோ சாராமல் இருக்கக்கூடிய எதிர் மனிதர்கள் மூலியமாக வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக உண்டு. ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்துல உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுத்து போயிருக்கு. 12ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல போயிருக்கார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 3க்கு 3 அப்படின்னு சொல்லக்கூடிய இடமான 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். அவரே 8ஆம் அதிபதி, 3-8க்கு அதிபதி 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால உங்களுடைய இளைய சகோதரன் மூலியமாகவும் சரி பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளிநாட்டு போக்குவரத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் பண வரவும் நல்லபடியாக கிடைக்கும். இன்சூரன்ஸு, ரேஸு, லாட்ரி, அதை தவிர ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பண லாபங்கள் வரும். அதை தவிர பார்த்தாலேயானால் பூமி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய, திடீர் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இந்த கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய ஐடி பர்சனல், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதை தவிர 2G 3G இந்த மாதிரியான இதில் இந்த காற்றலை இதில் வேலை செய்கிறவங்க, அதை தவிர இந்த எழுத்து தட்டச்சு பணியில் இருக்கிறவங்க, பிரிண்ட் மீடியா, அதை தவிர இந்த சினி மீடியாவில் பிஹைண்ட் ஆர்டிஸ்ட்டு, இந்த இது அதாவது சிஜி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலம். புதுசாக அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைய போகிறது.
உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் வந்து எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் அந்த முயற்சிகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த காலகட்டங்கள் எது எதுன்னு ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டீங்க. இது கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் வந்து தவிர்க்கணும். சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னால் சந்திரன் 8ஆம் இடத்துல போய் சஞ்சரிக்கிற போது மனக்லேசங்கள் ஏற்படும். அதாவது உங்களுடைய மனமும் புத்தியும் பேதலிக்கக்கூடிய காலம். அந்த பேதலிக்கக்கூடிய காலங்களில் வந்து பிரயாணங்களை தவிர்க்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் மிக மிக சிறப்பானது. அதை தவிர்த்துட்டோம்னா அதனால் வரக்கூடிய கெடுபலன்லேருந்து நம்ம விலகிடுறோம். அதனால் வந்து அந்த நாட்களை தவிர்க்கணும். அந்த நாட்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 14/2/2024 புதன்கிழமை மாலை 4 மணிக்கு மேலே உங்களுக்கு ஆரம்பிக்குது. அப்போ 15/2/2024 16/2/2024 ஆக இந்த 2.25 நாட்கள் வந்து இதை தவிர்க்கிறது நல்லது. தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு பின் விளைவுகள் வந்து வராமல் போயிடும். அப்போது அதை அவசியமாக பிரயாணத்தையும் புதிய முயற்சிகளையும் தவிர்க்க வேண்டியது. மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் இதெல்லாம் சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாசி மாதத்தினுடைய கோச்சார பலன்களில் எதனால் வந்து பாதிப்பு வருங்கிறதையும் அனுசரித்து ஐயா அவங்க வந்து சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க. அதுகளை செய்துட்டு வந்தால் உங்களுக்கு அதனாலையும் நன்மை அடைய முடியும். ஐயா அற்புதமாக சொன்னீங்க ஐயா. புதன் அப்படின்னாலே நம்ம பெருமாளை தான் சொல்லுவோம். பெருமாளுடைய ஸ்தலம் அப்படின்றது திருவள்ளூரில் உள்ள வைத்திய வீரராகவர் ஸ்தலம். இந்த வைத்திய வீரராகவருக்கு போக வேண்டிய நாள் அப்படின்றது வருகின்ற 10/3/2024 மாசி மாதம் அமாவாசை. மாசி 27ஆம் தேதி மாசி மாத அமாவாசை. அந்த மாசி மாத அமாவாசை அன்னைக்கு கனகவள்ளி தாயார் சமேத வைத்திய வீரராகவர் கோயிலுக்கு ஒரு முறை சென்று வந்தால் சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். அங்கே உள்ள குளத்தில் உள்ள மச்ச அவதாரம் மீன்களுக்கு உப்பும் பொரியும் வாங்கி போட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வருகின்ற பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகும். சாமி எனக்கு திருவள்ளூர் போகிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் என்னைக்காவது ஒரு சனிக்கிழமை சுவாமிக்கு திருமஞ்சனம் செஞ்சுட்டு அந்த அபிஷேக திரவியங்களை குடிங்க, பிரச்சனை தீரும். சாமி எனக்கு அதுவும் போகிறது கஷ்டம் அப்படின்னாக்க வீட்டில் காலையில் விஷ்ணு சகஸ்ரநாமம் போட்டு காலையிலும் மாலையிலும் சூரிய உதய நேரத்திலும் சூரிய அஸ்தமன நேரத்துலையும் விஷ்ணு சகஸ்ரநாமம் போட்டு கேட்டிங்க அப்படின்னு சொன்னாலும் வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். இதெல்லாம் இல்லாமல் இதோட இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க பெருமாளுக்கு இஷ்டமானது துளசி செடியை வாங்கி வீட்டில் வளருங்க. நீங்கள் மட்டும் வளர்க்காம ஒரு 11 பேருக்கு துளசி செடியை வாங்கி அவங்களையும் வளர்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக நாம் மட்டும் நல்லா இல்லாமல் நம்மை சார்ந்தவங்களும் நல்லா இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலே நமக்கும் மேன்மையான நிலை கிடைக்கும். சரி, இதை தவிர இந்த மாசி மாதத்தில் கன்னியா ராசிக்கு மொத்தமாக நல்ல பலன்கள் கெடு பலன்கள் என்னென்ன அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. கன்னியா ராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதமான மாசி மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்குது. 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று 3ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தினால எல்லா விதமான முயற்சிகள் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குரு பகவானின் பார்வையின் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தின் அதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு கவனம் நிச்சயமாக இருக்கணும். ஏன்னா ஒரு தடவைக்கு 4 தடவை இருக்க வேண்டியது நல்லது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அதன் மூலியமாக பண அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் வேலையின் மூலியமாக கிடைக்கக்கூடும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில்
அதுவும் உங்களை சாராத மதத்தினரை வைத்து இருந்தீர்களேயானால் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய சாராத மதத்தினர் இனத்தினர் வைத்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. ஏன்னா கேது பகவான் ராசியில் இருக்கிறது, சுபர்கள் பார்வையற்ற நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கன்னியாராசிக்காரர்கள் நிச்சயமாக இதை பார்க்கணும் அப்படின்றத சொல்லி இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.